ஹாய் மக்களே, இது யார் உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா அம்மா தாங்க. அம்மாவுக்கு கால் அடிபட்டுச்சின்னு கேள்விப்பட்டோடனே உயிரே கையில் இல்லை, அழுது புரண்டு உருண்டு பிறண்டு ஏந்து வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அம்மா கொஞ்சம் கால் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் சொன்ன உடனே உயிரே கையில் இல்லை, அழுதுட்டு கடந்தோம். அதுக்கப்புறம் அம்மா போய் பார்த்தோன்னா நல்ல உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அம்மாவை போய் பார்க்க போனதுக்கு அக்கா என்ன சமையல் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடித்து மீன் குழம்பு வச்சு முட்டை ஆம்லெட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேரட் கொஞ்சம் பொரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பள குழம்பு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கவுச்சி சனிக்கிழமை இல்லையா, கவுச்சி சாப்பிடாதவங்களாம் இருப்பாங்க. யாராவது கவுச்சி சாப்பிட்லையோ அவங்களாம் அப்பள குழம்பும் கேரட்டும் தொட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சுருந்தாங்க. இந்த முட்டை ஆம்லெட் போடுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா பையன் தான், என்னுடைய பெரிய பையன் தான் போடுறான். அவன் இப்போ முட்டை ஆம்லெட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உலகத்துக்கே தீர்த்து வச்சுருக்கிறான். அண்டாண்ட பெருசு போட்டிருக்கான். நானே 3 முட்டை 2 முட்டை நினச்சேன். கடைசியில் ஒரு முட்டையை அந்தளவுக்கு தீர்த்து வச்சுக்கிறான், திறமைசாலி. அதுக்கப்புறம் பாருங்கள், மீன் உடஞ்சின்னு சொல்லிட்டு குழம்பு மட்டும் அக்கா தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது கருவாடு எண்ணெயிலே பொரித்து வச்சுருந்தாங்க. இது கேரட்டு, அது அப்பள குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், சாதம் எல்லாமே செஞ்சுருந்தாங்க அக்கா. இது இந்த கப்பில் தேங்காய் பால் ரசம் இருக்குது. அம்மா பசி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் அக்கா தங்கச்சி பையனும் வராங்க. அதுக்கப்புறம் தம்பி மனைவிலாம் வராங்க, குழந்தைகளை கூட்டுக்கின்னு. ஆயா பார்க்க போகிறாங்க, பசங்க சொன்னதால கூப்பிட்டு வராங்க. நாங்கள் சாப்பிட உட்காந்தோன்னே நீங்களாம் முன்னாடி சாப்பிட்டுங்க, அவங்க வரும்போது அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்த உடனே தங்கச்சி வந்துட்டாங்க. தங்கச்சியும் தங்கச்சி பையனும் வந்துட்டாங்க. அது வராமல் பாருங்க, அவன் தான் தங்கச்சி பையன். அவங்க எல்லாமே பாண்டியில் தான் இருக்காங்க. அக்காவும் பாண்டியில் தான் இருக்காங்க, தங்கச்சியும் பாண்டியில் தான் இருக்கிறாங்க. நான் மட்டும் தான் பாண்டியை சேர்ந்த பொண்ணு தான். ஆனால் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்கும், பாண்டியை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்ட உடனே தங்கச்சி எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, டீ குடித்த மாதிரி இருக்கணும், டீ குடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு குட்டியாக ஒரு கப்பில் போட்டு அழகாக சுட போட்டு கொடுத்தாங்க. நான் எடுத்துக்கொண்டு போய் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன், வாங்கி குடித்தாங்க. அப்புறம் தம்பி கேட்டான், அவனுக்கும் ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம் கும்பலாக. பல நாள் கழித்து எல்லாருமே ஒன்றா கூடணும், அக்கா தங்கச்சி தம்பி எல்லாமே. ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை தான் நாங்கள் கூடியிருக்கிறோம். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அம்மா கால் சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4:45 எனக்கு பஸ்ஸு. 4:45 ஏறினாலே 5:45 6 ஆகிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் நான் முன்னாடி கிளம்பிட்டேன். பாப்பாலாம் தங்கச்சிலாம் கொஞ்சம் கிட்ட வண்டியில் வந்தாங்க, அவங்க வண்டியில் போயிடுவாங்க. ஆனால் நான் பஸ்ஸில் வரணும் அப்படின்றதுனால நான் முன்னாடி கிளம்பிட்டேன். அக்கா பையன் தான் இந்த வண்டியில் கூட்டின்னு மூலக்குளத்தில் பஸ் ஏற்றி விட்டு வந்தான். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ தான்.